வணக்கம். ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம ஒரு பேராகிராஃப எப்படி 2 காலமா மாத்துறது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து பெருசா வர்றதுக்கான ஆப்ஷன் டிராப் கேப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம். பேராகிராஃபா நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணும்போது, அந்த இடத்துல டெக்ஸ்ட்டுக்கு பேக்கிரவுண்ட் எப்படி குடுக்குறது அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். இந்த கிளாஸ்ல பேராகிராஃப் செட்டிங்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். பேராகிராஃப்ல இன்டென்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்ப்போம். எக்ஸாம்பிள் டிசைன்ல பாருங்க. ப்ரீவியஸ் கிளாஸ் இந்த டெக்ஸ்ட்டுக்கான பேக்கிரவுண்ட் கலர் நம்ம குடுத்தோம். இப்ப அதற்கு கீழ இருக்கக்கூடிய பேராகிராஃப் பாருங்க. இப்ப டோட்டலா நம்ம 2 காலமா இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் காலம் எதோட முடியுது அப்டின்னா, இதோட முடியுது. இந்த பேராகிராஃப் பாருங்க. லெஃப்ட்ல இருந்து கொஞ்சம் உள்ள மூவ் ஆயிருக்கு. ரைட்ல இருந்து உள்ள மூவ் ஆயிருக்கு. இத எப்படி செட் பண்றது அப்படிங்கிறத தான் பேராகிராஃப்ல நம்ம பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் டிசைன்ல இருக்கத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, டம்மி பேராகிராஃப்ல இந்த பேராகிராஃப் ஆப்ஷன்லாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம டிசைன்க்கு வருவோம். இப்ப இந்த இடத்துல நான் ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் டெக்ஸ்டும் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப இதுல இருக்க ஆப்ஷன் எல்லாமே நமக்கு எனேபிளா இருக்கும். ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்லயும் பார்த்தீங்கன்னா, சில ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். பேராகிராஃப் ப்ராப்பர்ட்டீஸ் தான். ஆனா நம்ம ஆர்டிஸ்டிக்ல இத பயன்படுத்த முடியும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். பேராகிராஃப செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதுல பார்த்தீங்கன்னா, அலைன்மென்ட் குடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி பார்ல இருக்கக்கூடிய அதே அலைன்மென்ட் தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்குது நோ ஹாரிசான்டல் அலைன்மென்ட். இப்ப அந்த ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அலைன்மென்ட் குடுக்கும்போது டெக்ஸ்ட் எல்லாம் லெஃப்ட்ல அலைனா இருக்கும். அதே போல தான் இந்த நோ அலைன்மென்ட்லயும் இருக்கும். லெஃப்ட் அலைன்மென்ட் கிளிக் பண்றேன் பாருங்க. எந்த சேஞ்சஸும் இல்ல. அதாவது டெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்ல ஈவனா இருக்கும். அடுத்து சென்டர் அப்படிங்கிறது, டெக்ஸ்ட் ஃப்ரேம் எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கு டெக்ஸ்ட் வந்து சென்டர் ஆயிடும். இப்ப டெக்ஸ்ட் ஃப்ரேம் அளவு குறைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஏத்த மாரி டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆயி, டெக்ஸ்ட் ஃப்ரேம்க்குள்ள சென்டர் ஆயிடும். இப்ப இன்கிரீஸ் பண்ணும்போது சேஞ்ச் ஆயிரும் பாருங்க. அதற்கு அடுத்து இருக்குது ரைட் அலைன்மென்ட். டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு ஈவனா இருக்கும். நெக்ஸ்ட் இருக்குது ஃபுல் ஜஸ்டிஃபை. லெஃப்ட்லயும் ஈவனா இருக்கும், ரைட்லயும் ஈவனா இருக்கும். பட் லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா, எதோட முடியுதோ அதோட கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் இருக்குது ஃபோர்த் ஜஸ்டிஃபை. லெஃப்ட்லயும் ஈவனா இருக்கும். ரைட்லயும் ஈவனா இருக்கும். லாஸ்ட் லைன் என்ன பண்ணும்னா, ரைட் சைடு புஷ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் அத கொண்டு போயிரும். இதுதான் ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபை அப்படிங்கிறது. இந்த ஆப்ஷன் வந்து எல்லா பேராகிராஃப்லயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபுல் ஜஸ்டிஃபை வச்சுடுறேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 3 வேர்ட்ஸ் தான் இருக்கு. இப்ப இந்த லைன் ஃபுல்லா அது எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இடையில ரொம்ப கேப் விட்டுடும். இப்ப லாஸ்ட் பேராகிராஃப்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கேப் இருக்கு. இந்த இடத்துல நம்ம அத யூஸ் பண்ணி பார்ப்போம். ஃபோர்த் ஜஸ்டிஃபை குடுக்குறேன். இந்த மாரி குறைவா ஸ்பேஸ் இருக்கும்போது மட்டும் தான் நீங்க ஃபோர்த் ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணணும். கம்மியா வேர்ட்ஸ் இருந்தது அப்டின்னா, அந்த இடத்துல நீங்க ஃபோர்த் ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணக்கூடாது. அது பார்க்கறதுக்கு லேஅவுட்ட வந்து ரொம்ப ஒரு விகாரமா காமிச்சிரும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் லைன் ஸ்பேசிங். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு இருக்கக்கூடிய கேப்ப வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்கவும் முடியும். இப்ப இந்த இடத்துல நான் 130 குடுக்குறேன். இப்ப நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்ப இதுல 3 ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. கேரக்டருடைய ஹைட்ட வச்சு பெர்சன்டேஜ் இங்க குடுத்திருப்பாங்க. அதற்கு அடுத்து பாயிண்ட்ஸ்ல குடுத்திருப்பாங்க. அத வச்சு பெர்சன்டேஜ்ல குடுத்திருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு ஆப்ஷன யூஸ் பண்ணி நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப எளிமையா இருக்கும் உங்களுக்கு. இப்ப இந்த இடத்துல நான் ஹைட் குடுத்துட்டு, இப்ப எகைன் நான் ஒரு 160 குடுக்குறேன். இன்னும் எளிமையா தெரியும் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா, இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆயிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அது 2க்கும் கேப் இல்ல. சோ ஒரு பேராகிராஃப்க்கு இன்னொரு பேராகிராஃப்க்கு இடையில கூட நம்ம கேப் குடுக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் ஸ்பேஸ வந்து நான் 120 சேஞ்ச் பண்ணிடுறேன். அடுத்து பேராகிராஃப் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்திருப்பாங்க. பிஃபோர் பேராகிராஃப் ஸ்பேசிங் அதுக்கு கீழ இருக்குது ஆஃப்டர் பேராகிராஃப் ஸ்பேசிங். இப்ப இந்த இடத்துல நான் 200 குடுக்குறேன். இப்போ ஒவ்வொரு பேராகிராஃப்க்கு முன்னாடியே ஸ்பேஸ் அப்ளை ஆயிருச்சு. டோட்டலா இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல நம்ம இந்த சேஞ்சஸ் பார்த்தோம். இப்ப பர்ட்டிகுலரா ஒரு பேராகிராஃப் அப்படிங்கும்போது, அத மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, அதனுடைய ஆஃப்டர் ஸ்பேஸ் 100 இருக்கு. இப்ப இதுல வந்து நான் 300 குடுக்குறேன். இந்த பேராகிராஃப் உடைய ஆஃப்டர் ஸ்பேஸ். இப்ப இந்த பேராகிராஃப் உடைய பிஃபோர் ஸ்பேஸ வந்து 100ஆ சேஞ்ச் பண்றேன். இந்த மாரி பர்ட்டிகுலரா ஒரு பேராகிராஃப் உடைய ஸ்பேஸ மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த மாரியும் சம்டைம்ஸ் நமக்கு தேவைப்படும். சோ 2யுமே பொறுமையா யூஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் உடைய பிஃபோர் ஸ்பேஸையும் 200 குடுத்துர்றேன். ஆஃப்டர் ஸ்பேஸ் 100 இருக்கட்டும். நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் லெஃப்ட் லைன் இண்டென்ட். அதுக்கு கீழ இருக்குது ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். அதற்கு கீழ இருக்குது ரைட் லைன் இண்டென்ட். நார்மலா நம்ம ஒரு பேராகிராஃப் எழுதும்போது, கொஞ்சம் கேப் விட்டு தான் எழுத ஆரம்பிப்போம். அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் அப்படிங்கிறது. இப்ப இந்த இடத்துல நான் 30 குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லா உள்ள மூவ் ஆயிருக்கு பாருங்க. அடுத்து லெஃப்ட் லைன் இண்டென்ட்ல 10 குடுக்குறேன். லெஃப்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாமே 10 உள்ள மூவ் ஆயிருக்கு. அடுத்து ரைட்ல 10 குடுக்குறேன். டெக்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து 10 உள்ள மூவ் ஆயிருக்கும். இந்த லாஸ்ட் பேராகிராஃப் நம்ம ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபை குடுத்தோம். அதனால தான் இந்த மாதிரி இருக்கு. இத நான் ஃபுல் ஜஸ்டிஃபை குடுத்துர்றேன். இந்த ஆப்ஷன் தான் எக்ஸாம்பிள் டிசைன்ல நான் குடுத்துருக்கேன். இந்த பேராகிராஃப செலக்ட் பண்ணிட்டு, லெஃப்ட் லைன் இண்டென்ட்ல 10 குடுக்குறேன். அடுத்து ரைட்ல 10 குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் லைன் பாருங்க அதே பொசிஷன்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் 10 குடுக்குறேன். சில முக்கியமான பாயிண்ட்ஸ மட்டும் இந்த மாரி சேஞ்ச் பண்ணும்போது, ரீட் பண்றவங்களுக்கு டக்குன்னு அது பார்க்கும்போது தெரியும். அதுக்காக தான் இந்த மாரி லேஅவுட் சேஞ்ச் பண்றோம்.
இந்த டெக்ஸ்ட் ஃப்ரேம் ஃபுல்லாவே நான் லைன் ஸ்பேஸ் 130 குடுத்துருக்கேன். பேராகிராஃப் உடைய ஆஃப்டர் ஸ்பேஸ்ல 200 குடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பேனல் இந்த இண்டென்ட் நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் நான் இப்போ ஃபுல்லா செலக்ட் பண்ணிக்கிறேன். ரூலர்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ஆக்டிவ் ஆகும். இப்போ சின்ன சின்ன ஆரோ மாரி தான் குடுத்துருப்பாங்க. இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட். மேனுவலாவும் நம்ம இத மூவ் பண்ணிக்க முடியும். இப்போ மூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து இப்ப நான் 40ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்க இருக்கு பாருங்க. இத மூவ் பண்ணும்போது லெஃப்ட் இண்டென்ட் வந்து மூவ் ஆகும். இது ரைட் இண்டென்ட். இப்போ இந்த எட்ஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் சைஸ் வரைக்கும் தான் இருக்கும். இப்ப இதுக்கு மேல நீங்க மூவ் பண்ண முடியாது. 0 லாக் ஆயிருக்கிறது என்னன்னா, அந்த ஃப்ரேம் உடைய ஸ்டார்ட்டிங். ஃப்ரேம் எந்த சைஸ் இருக்கோ, அந்த சைஸ் வரைக்கும் தான் இந்த ரூலர் வந்து ஒயிட்டா இருக்கும். அதுக்குள்ள மட்டும் தான் இந்த இண்டென்ட்ட நம்ம மூவ் பண்ண முடியும். அந்த ஃப்ரேம்க்கு அவுட் ஆஃப் ஏரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிரே கலர்ல இருக்கும். அந்த இடத்துல நம்ம இண்டென்ட்ட வந்து மூவ் பண்ணி கொண்டு போ முடியாது. இப்ப எக்ஸாம்பிள் டிசைன்ல பாருங்க. டோட்டலா நம்ம செலக்ட் பண்ணும்போது ஒரு ஃப்ரேம் தான் நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். அதுவே டெக்ஸ்ட் டூல் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 2 ஃப்ரேம் தனித்தனியா தெரியும். இந்த காலத்துக்கு ஒரு ஃப்ரேம் தனியா தெரியும். இந்த காலத்துக்கு தனியா ஒரு ஃப்ரேம் தெரியும். இப்ப இந்த டெக்ஸ்ட்ட மட்டும் செலக்ட் பண்றேன். ரூலர்ல பார்த்தீங்கன்னா, அந்த இண்டென்ட்லாம் மூவ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் கொஞ்சம் மூவ் பண்றேன். திரும்ப எகைன் உள்ள கொண்டு வரேன். மேனுவலா இந்த மாரி இண்டென்ட் மூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, வேல்யூஸ் எல்லாமே ஃபிராக்ஷன்ல தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைன் இண்டென்ட் மூவ் பண்ணும்போது ஃபிராக்ஷன்ல இருந்ததுன்னா ப்ராப்ளம் கிடையாது. அதுவே நீங்க லெஃப்ட் இண்டென்ட் மூவ் பண்றீங்க. அதே ரைட் இண்டென்ட் மூவ் பண்ணும்போது, இந்த 2 டிஸ்டன்ஸும் வேற வேற அளவா இருந்துச்சு அப்படின்னா, டெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ரேம்க்கு சென்டரா இருக்காது. அது லேஅவுட் பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும். நம்ம மேனுவலா சேஞ்ச் பண்ணும்போது, பெர்ஃபெக்ட்டா நம்ம 2 ஒரே அளவா வைக்க முடியாது. டெக்ஸ்ட் பேனல்ல அத நம்ம எடிட் பண்ணிக்கணும். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் கேரக்டர் ஸ்பேசிங். ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலயும் ஸ்பேஸ இன்கிரீஸ் பண்ணவும் முடியும், டிக்ரீஸ் பண்ணவும் முடியும். இதே ஆப்ஷன் தான் நம்ம ரேஞ்ச் கர்னிங்லயும் பார்த்திருப்போம். ஆனா ரேஞ்ச் கர்னிங்ல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டெக்ஸ்ட்ட வந்து செலக்ட் பண்ணணும். அத செலக்ட் பண்ற டெக்ஸ்ட்ல தான் அந்த ரேஞ்ச் கர்னிங்க யூஸ் பண்ண முடியும். அது 2டைய டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல டோட்டலா இந்த ஃப்ரேம் செலக்ட்ல இருக்கு. இப்ப கேரக்டர் ஸ்பேசிங் குடுக்குறேன். ஃப்ரேம்க்கு இன்சைட் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லெட்டருக்கு இடையிலயும் கேப் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அகைன் இத 0 பண்ணிடுறேன். ஒரு பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கேரக்டர் ஸ்பேஸ் இன்கிரீஸ் பண்றேன். அந்த பேராகிராஃப்ல இருக்கக்கூடிய அத்தன வேர்ட்லயும் சேஞ்சஸ் இருக்கு. இப்ப பர்ட்டிகுலரா ஒரு வேர்ட் மட்டும் செலக்ட் பண்றேன். இந்த இடத்துல 60% குடுக்குறேன். டிஃபரன்ஸ் நல்லா தெரியறதுக்காக. இப்ப என்னாச்சு பாருங்க. அந்த லைன் ஃபுல்லாவே நமக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப்லயே ஒரு வேர்ட் செலக்ட் பண்றேன். 60 குடுக்குறேன். என்டையர் பேராகிராஃப்லயும் ஒவ்வொரு எழுத்துக்கு இடையில கேப் இன்கிரீஸ் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல 0 குடுத்துடுறேன். ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்லயும் கேரக்டர் ஸ்பேசிங் இதே மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுல ஒரு வேர்ட் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு 60 குடுக்குறேன். அந்த என்டையரா அந்த லைன் ஃபுல்லாவே பாருங்க. இன் பிட்வீன் கேப் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அன்டு குடுத்துட்டேன். ஆனா கர்னிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேர்ட மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அது கர்னிங் வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது அந்த வேர்ட்ல மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் கேரக்டர் ஸ்பேசிங்க்கும், கர்னிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். 2யும் சரியா புரிஞ்சுக்கோங்க. டிசைன் பண்ணும்போது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி 2 ஆப்ஷனையும் யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த இடத்துல 0 குடுத்துடுறேன். இந்த ஆர்டிஸ்டிக் டெக்ஸ்ட்ட இன்னொரு காப்பி மூவ் பண்ணிக்கிறேன். இந்த லெட்டருக்கு இடையில கேப் விடுறதுக்கு நம்ம கர்னிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஷேப் டூல் யூஸ் பண்ணுவோம். இப்ப ஷேப் டூல் எடுத்துட்டு ஸ்பேஸ் இன்கிரீஸ் பண்றேன். இப்ப இந்த இடத்துல நமக்கு எந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்னிங் ஒர்க் ஆகாது. கேரக்டர் ஸ்பேசிங் ஒர்க் ஆகும். இப்ப அதற்கு கீழ பாருங்க வேர்ட் ஸ்பேசிங் ஒர்க் ஆகும். வேர்ட் ஸ்பேசிங்கிறது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் தான் வேர்ட் ஸ்பேசிங். இப்ப இந்த டெக்ஸ்ட்ட செலக்ட் பண்ணியிருக்கேன். வேர்ட் ஸ்பேசிங்ல 200 குடுக்குறேன். ஒவ்வொரு வேர்டுக்கு இடையில மட்டும் கேப் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஷேப் டூல் யூஸ் பண்ணும்போது பாருங்க, கேரக்டர் ஸ்பேசிங்கும் இன்கிரீஸ் ஆகுது. வேர்ட் ஸ்பேசிங் இன்கிரீஸ் ஆகுது. ஷேப் டூல் பார்த்தீங்கன்னா, இந்த 2க்கும் ஷார்ட்கட் மாரி நமக்கு யூஸ் ஆகுது. அதுவே கர்னிங்க்கு ஒரு வேர்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தென் யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் இன்கிரீஸ் ஆகும். அதே நேரத்துல அந்த டெக்ஸ்ட் பேனல்ல பார்த்தீங்கன்னா, அதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் யூஸ் பண்ணும்போது ஸ்பேஸ் டிக்ரீஸ் ஆகும். ஸ்பேஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன்லாம் பிகினர்ஸ்க்கு ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும். சில எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அத மைண்ட்ல வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்ப இந்த பேராகிராஃபே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஒரு புக் ஒர்க்கோ இல்ல ஒரு பேம்ப்ளெட்டோ நம்ம டிசைன் பண்ணும்போது, ஒரு 2 வேர்ட்ஸ் மட்டும் நெக்ஸ்ட் பேஜ்க்கு மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சிச்சுவேஷன்ல அந்த 2 வேர்ட்ஸ வந்து முன்னாடி பேஜ்க்கே கொண்டு வரும். ஆனா, பேப்பருடைய எட்ஜ்ல அந்த டெக்ஸ்ட் வர மாரி இருக்கும். கேப் வந்து ஃப்ரீயா இருக்காது. இந்த 2 வேர்ட்ஸ் இந்த 2 லைன்லயும் முடியிற மாரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்ப இந்த பேராகிராஃப் ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். வேர்ட் ஸ்பேஸ கம்மி பண்றேன். 50 குடுக்குறேன். ஒரு வேர்ட் மேல மூவ் ஆயிருக்கு. அடுத்து கேரக்டர் ஸ்பேஸ்ல -10 குடுக்குறேன். இப்ப 2 வேர்டுமே மேல மூவ் ஆயிடுச்சு. பட் இங்க கொஞ்சம் கேப் இருக்கு. இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் ஜஸ்டிஃபை யூஸ் பண்ணோம் அப்டின்னா, கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது, டெக்ஸ்ட் வந்து ரொம்ப டைட்டா இல்லாம பாத்துக்கோங்க. ஓரளவுக்கு ரீடபிளா இருந்ததுன்னா ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எஸ் யூ கேன் டைப் பண்ணிக்கிறேன்.
கீழ எஜுகேஷன் டைப் பண்றேன். எஜுகேஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் 10 குடுத்துடுறேன். எஜுகேஷனுடைய எண் வந்து இந்த எண்ணோட முடியணும். இது 2 காப்பி எடுத்துக்கிறேன். எஜுகேஷனுடைய எண் வந்து மேல இருக்க எண்ணோட அலைன் ஆகுறதுக்கு 4த் ஜஸ்டிஃபை குடுக்குறேன். அடுத்து இந்த இடத்துல எனக்கு எஜுகேஷனுடைய ஹைட் வந்து கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணணும். அந்த மாரி சிச்சுவேஷன்ல இந்த டெக்ஸ்ட்ட நான் பிரேக் பண்ணிட்டு, இந்த டெக்ஸ்ட்ட கொஞ்சம் ஹைட் இன்கிரீஸ் பண்றேன். இந்த எண் கிட்ட வர்றதுக்கு ஷேப் டூல் எடுத்து அந்த எண் வரைக்கும் மூவ் பண்ணி கொண்டு போயிடுறேன். இந்த மாரியும் பண்ணலாம். அடுத்து இந்த இடத்துல கண்ட்ரோல் கே குடுத்து, இதனுடைய ஹைட்டோ சம் அதர் சேஞ்சஸ் பண்றேன். அது எதுவா வேணா இருக்கலாம். நான் இந்த இடத்துல ஹைட்ட மட்டும் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல டெக்ஸ்ட்ட ஃபுல்லா கண்ட்ரோல் ஏ குடுத்து செலக்ட் பண்ணிட்டு, கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஷிஃப்ட் கிரேட்டர் தென் யூஸ் பண்றேன். கர்னிங் ஆப்ஷன் இங்க ஆக்டிவ் ஆகும். கொஞ்சம் வெளியில மூவ் ஆயிருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஸ் தென் குடுத்துக்கிறேன். டிசைனுடைய அவுட்புட் தான் நமக்கு முக்கியம். இதுல எந்த ஆப்ஷன் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸ் தான் காமிச்சிருக்கேன். இந்த மாரி நெறைய சிச்சுவேஷன்ல இந்த ஆப்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த இன்டென்ட் ஆப்ஷன்லாம் நம்ம ரன்னிங் டெக்ஸ்ட்க்கு மட்டும் தான் இப்ப யூஸ் பண்ணோம். டேப் செட்டிங்கோட சில லேஅவுட்ஸ் பண்ணும்போது, அந்த இடத்துல இன்டென்ட் ஆப்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டேபையும், இன்டென்ட்டையும் கம்பைன் பண்ணி சில எக்ஸாம்பிள்ஸ் தனியா ஒரு கிளாஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் ராப் டெக்ஸ்ட் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேராகிராஃப் ஆப்ஷன் எல்லாம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஆப்ஷன்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அத மைண்ட்ல வச்சு பிகினர்ஸ் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு இம்மீடியட்டா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.